குழந்தைகளை வலுவாக்கும் தாய்மொழி. மொழி என்பது நமது கருத்தை பிறருக்கு பேச்சு வழியாகவும் எழுத்து வழியாகவும் வெளிப்படுத்த உதவும் கருவியாக விளங்குகிறது. ஒவ்வொரு மொழிக்கு பின்பு ஒரு பெரும் கலாச்சாரமும் பண்பாடு வரலாறு மறைந்திருக்கிறது. ஒருவர் சிந்திப்பதற்கு இந்த பெரும் உலகை புரிந்து கொள்வதற்கும் மொழியே அடிப்படையாக இருக்கிறது. மொழி என்பது கருத்துக்களை பகிர்வது மட்டுமல்ல, அதை தாண்டி மனிதர்களுக்கும் நம்பிக்கைகளையும் மதிப்பீடுகளையும் கற்றுத்தருகிறது. உலக தாய்மொழி தினத்தை பிப்ரவரி 21 கொண்டாடும் இந்த நாளில் குழந்தைகளுக்கு தாய்மொழி எவ்வளவு முக்கியமானது என்பது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஓர் குழந்தையை சிறந்த ஆளுமையாக்க உருவாக்குவதில் தாய்மொழிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு நினைவாற்றலும் உணர்ச்சிகளும் உருவாகி விடுகின்றன. எனவேதான் குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே தாயின் உரையாடலை கேட்கின்றன. அதை தன் நினைவில் பதித்து வைத்துக் கொள்கின்றனர். தாயின் குரலை வைத்து பிறந்தது பிறகு வீட்டில் கேட்கிற மொழியை வைத்து தன் அன்னையை அழைக்கிறது. அதுதான் தாய்மொழியின் சிறப்பாக அமைகிறது. எத்தனை மொழிகள் கற்றாலும் தாய்மொழியை குழந்தைகள் கற்றுக்கொள்வதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குழந்தையை சிறந்த ஆளுமையாக உருவாக்குவதில் தாய்மொழிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தாய்மொழி கல்வியில் கற்கிற குழந்தைகள் வேகமாகவும் தெளிவாகவும் விருப்பத்துடன் கல்வி கற்கிறார்கள் என கல்வியாளர்கள் பலர் பதிவு செய்கின்றனர். ஒரு குழந்தை அறிவிலும் மன தைரியத்திலும் வளர்வதற்கு தாய்மொழி உதவி செய்கிறது. நம்முடைய முதல் மொழியான தாய்மொழியில் பேசுகிற பொழுது இதயத்திற்கும் மூளைக்கும் நாக்கிற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. பெற்றோர் குழந்தைகள் முன் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் குழந்தைகள் தாய்மொழியில் கற்கிற கருத்துக்களை ஆழமாக மனதில் பதித்துக் கொள்கிறார்கள். எனவே குழந்தைகள் முன் ஆரோக்கியமான கருத்துக்களை பேசுங்கள். அனைவருக்கும் நல்ல கதைகளை சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு தங்கள் தொடக்க கல்வியை தாய்மொழியில் கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் தொடக்கத்தில் கற்றுக்கொள்கிற அடிப்படை கல்விதான் அவர்களின் உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் கல்விக்கும் எப்பொழுதும் உதவியாக இருக்கிறது. இவ்வுலகில் பேசப்படும் எல்லா மொழிகளிலும் தனித்துவமான வரலாற்றை கொண்டு இருக்கின்றன. அவற்றை கற்றுக்கொள்வதன் மூலம் உலக அளவில் அறிவை பெற்று கொள்ளலாம். ஆனால் அதோடு சேர்ந்து ஒவ்வொருவருடைய தாய்மொழியையும் தெளிவாக கற்றுக்கொள்வது முக்கியமானது. அது நம்மை அறிவு அளவிலும் மனதளவிலும் தீட்டப்படுகிறது. தாய்மொழியில் கல்வி கற்று சாதனையாளர்களாகவும் உலகம் வியக்கும் தலைவர்களாகவும் பல மனிதர்கள் திகழ்கிறார்கள். ஒருவர் எத்தனை மொழிகள் கற்றாலும் முதலில் தன் தாய்மொழியில் சிந்தித்துதான் அதை பிற மொழிக்கு மாற்றுகிறார். மனிதர்களின் பெரும்பாலான உணர்ச்சி வசப்படுகிற போது தாய்மொழியிலேயே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தப்படுகின்றனர். தாய்மொழி என்பது நம் உணர்வோடு கலந்து அத்தகைய சிறப்புமிகு தாய்மொழியை குழந்தைகள் விருப்பமுடன் கற்றுக்கொள்ள எல்லா பெற்றோரும் கவனம் செலுத்த வேண்டும். தாய்மொழி குழந்தைகளை வலுப்படுத்தும், வரலாறு படைக்க வைக்கும்.